வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 12 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,569.39 828 பிடிஎஸ் 1.08 விழுக்காடு பெறுகின்றி. அதிக லாபம். ரிலையன்ஸ் 2.19 விழுக்காடு பெறுகின்றி. அதிக நஷ்டம். பாரதி ஏர்டெல் 0.55 விழுக்காடு டகின்றி. நிஃப்டி 50 இன்று 24,006.901.02 விழுக்காடு ஆக உள்ளது. 1.02 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ். நிஃப்டி வெள்ளியன்று பரவலான ஏற்றத்தில் உயர்வில் முடிந்தது. சென்செக்ஸ் 77,569.39 புள்ளிகளில் 1.08 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. நிஃப்டி 50 சுட்டெண் 24,206.90 புள்ளிகளில் 1.02 விழுக்காடு ஏற்றத்துடன் வெள்ளியன்று நிறைவடைந்தது. நிஃப்டி வங்கி 58,045.90 புள்ளிகளில் 1.39 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. வெள்ளியன்று ரிலையன்ஸ். ஆக்சிஸ் வங்கி முன்னணி ஆதாயம் ஈட்டியது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹1,307.80 2.19 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. ஆக்சிஸ் வங்கி ₹1,323.70 2.09 விழுக்காடு ஏற்றத்துடன் வெள்ளியன்று நிறைவடைந்தது. டெக் மஹிந்திரா 2 விழுக்காடு உயர்வுடன் ₹1,454.80 முடிந்தது. டிமார்ட் Q1 நிகர லாபம் 11 விழுக்காடு உயர்ந்து ₹860 கோடியாக. அவென்யூ சூப்பர் மார்ட் ஜூன் 2026 காலாண்டில் ₹860 கோடி நிகர லாபம் அறிவித்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு 11.3 விழுக்காடு அதிகரிப்பாகும். வருவாய் ₹18,795 கோடியாக உயர்ந்தது. நோமுரா அதர் எனர்ஜியில் 22 விழுக்காடு உயர்வு கணிக்கிறது. சிறந்த எஃப் தேர்வு. நோமுரா அதர் எனர்ஜியில் பை மதிப்பீட்டை தக்கவைத்து இலக்கு விலையை உயர்த்தி 22 விழுக்காடு ஏற்றத்தை கணித்தது. இந்தியாவின் வளர்ந்து வரும் எஃப் சந்தையில் அதர் எனர்ஜியின் நிலை வலுவாக உள்ளது என நம்பகத்தன்மை தெரிவிக்கப்பட்டது. வெளிநாட்டு நாணய வைப்புகளை அதிகரிக்க நிதி அமைச்சகம் கூட்டம். FCNR வைப்புகள் மூலம் வெளிநாட்டு நாணய திரட்டலை மேம்படுத்த நிதி அமைச்சகம் ஜூலை 13 அன்று கடன் வழங்குநர்களுக்கு கூட்டம் கூட்டியது. வெள்ளியன்று டாலருக்கு நிகராக ₹95.37 முடிந்தது. HDFC வங்கி நிர்வாகம் FY26 அறிக்கையில் நிர்வாகத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியது. HDFC வங்கி தலைவர் மற்றும் CEO FY26 வருடாந்திர அறிக்கையில் நிர்வாகத்தின் மீதான உறுதிப்பாட்டை மீண்டும் தெரிவித்தனர். பங்குகள் வெள்ளியன்று ₹824.95 0.91 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. அட்டானு சக்கரவர்த்தியின் ஊதியம் 3.5 விழுக்காடு உயர்ந்து ₹1.07 கோடியானது. SK ஹைனிக்ஸ் $26.50 பில்லியன் அமெரிக்க பட்டியலுக்கு பிறகு 13 விழுக்காடு உயர்வு. தென்கொரியாவின் SK ஹைனிக்ஸ் நாஸ்டாக்கில் $26.50 பில்லியன் திரட்டி பட்டியலிடப்பட்டது. பங்குகள் 13 விழுக்காடு உயர்ந்தன. AI மெமரி சிப் தயாரிப்பாளர்களில் முதலீட்டாளர்களின் ஆர்வம் மீண்டும் வந்துள்ளது. 2024 உச்சத்திலிருந்து இந்தியா கவன நிதிகளில் 60 விழுக்காடு வெளியேற்றம். 2024 உச்சத்திலிருந்து இந்தியாவை இலக்காக கொண்ட நிதிகளில் சுமார் 60 விழுக்காடு வெளியேற்றம் பதிவாகியுள்ளது என புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. சிறப்பு முதலீட்டு நிதிகளின் ஜூனில் 29 விழுக்காடு உயர்ந்து ₹17,858 கோடியாகவும் வரவுகள் 171 விழுக்காடு மாதாந்திர உயர்வுடன் பதிவாயின. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் 4104.10.64 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் ₹1,25,838 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.64 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,130.60 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி 59.81 0.94 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,834 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.94 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $60.38 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் 71.41 0.93 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.93 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $72.08 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன.
$95.37.51 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 51 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $95.86 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். புது டெல்லி $942, $2930. மும்பை $941.50, $2885.50. சென்னை $957.50, $3106. பெங்களூரு $944.50, $3021. ஹைதராபாத் $994, $3191. ஆந்திர பிரதேசம் $966.50, $3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.